தெனாலிராமன் கதைகள் 111. அறிவின் விலை. விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் ஒரு கேள்வி எழுந்தது. அறிவு எதற்காக பயன்படுகிறது? அதற்கு விலை இருக்கிறதா என்று அரசர் கேட்டார். ஒருவர் அது பதவிக்காக என்றார். இன்னொருவர் அது செல்வத்திற்காக என்றார். சிலர் மௌனமாக இருந்தனர். ஆனால் எந்த பதிலும் அரசருக்கு திருப்தி அளிக்கவில்லை. அப்போது தெனாலிராமன் அரசவைக்கு வந்தான். அரசர் அவனை நோக்கி அதே கேள்வியை கேட்டார். தெனாலிராமன் அமைதியாக, அரசே, அறிவின் விலை என்ன என்பதை நாளை காட்டுகிறேன் என்றான். அரசர் அதற்கு ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் அரசரின் அனுமதியுடன் தெனாலிராமன் நகர சந்தைக்கு சென்றான். அவன் அங்கே கிடந்த ஒரு சாதாரண கல்லை எடுத்துக்கொண்டு, இது அறிவுக்கல், இது உங்களுக்கு அறிவை தரும் என்று சொன்னான். மக்கள் ஆச்சரியமாக பார்த்தனர். சிலர் சந்தேகப்பட்டனர், சிலர் ஆர்வம் கொண்டனர். ஒரு வியாபாரி, இதன் பயன் என்ன என்று கேட்டான். தெனாலிராமன், இந்த கல்லை நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு தானாகவே அறிவு பெருகும் என்றான். அதனால் சிலர் அந்த கல்லுக்காக பணம் கொடுக்க தொடங்கினர். விலை உயர்ந்தது. இந்த செய்தி அரசவைக்கு வந்தது. அமைச்சர்கள் அதிர்ந்தனர். அரசர் தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமன் அரசவையில், அரசே, கல்லுக்கு விலை இல்லை, மக்கள் அதில் நம்பிக்கை வைத்ததால் விலை வந்தது, அதுவே அறிவின் விலை என்றான். உண்மையை புரிந்து கொண்ட அரசர் தெனாலிராமனை பாராட்டினார். நீதி. அறிவுக்கு விலை இல்லை, அறிவில்லாமல் விலைக்கு மதிப்பில்லை. அதாவதுங்க, நீங்கள் இல்லாமல் சேனலுக்கு மதிப்பே இல்லை. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.